சனி பயிற்சி வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வரும். இந்த ஒரு கோவிலுக்கு வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மங்களமாக மாற்றி கொடுப்பார். இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க எங்க இருந்தாலும் கும்பகோணம் வந்துருங்க. அங்க இருந்து பேரளத்துக்கு போற வழியில 33 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருக்கோடியலூர் அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலுக்கு வந்துருங்க. இந்த ஊர்ல தான் சனீஸ்வர பகவானும் யமதர்மராஜாவும் பிறந்திருக்காங்க. ஒரு முறை சூரியனோட பத்தினியான உஷாதேவியும் சாயாதேவியும் திருமியச்சூர் மேகநாத சுவாமியிடம் புத்திர பாக்கியம் வேண்டி தவம் செய்றாங்க. அதுக்கு சிவபெருமான் நீங்க இருவரும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூரிய புஷ்கரணியில உங்க கணவரோட நீராடி இத்தலத்துக்கு மேற்கே உள்ள ஈசனை சாயரட்சை பூஜை செய்து வழிபடுமாறு கூறுறாரு. அது போலவே அவர்களும் செய்ய அவர்களுக்கு சனீஸ்வரனும் யமதர்மராஜாவும் பிறக்கிறாங்க. அப்படி இவங்க மூவரும் கூடிய ஊருங்கிறதுனால இந்த ஊருக்கு கூடியலூர்னு பெயர் வந்து காலப்போக்கில் திருக்கோடியலூர்னு மாறி இருக்கு. இந்த தலத்துல தான் யமதர்மரும் சனீஸ்வர பகவானும் பிறந்த ஊருங்கிறதுனால இந்த தலத்திலேயே வீட்டிலிருந்து தன்னை வணங்குற பக்தர்களுக்கு சனி உபாதையும் யமவதையும் நீங்க செய்து அருள் புரியுமாறு சிவபெருமான் கட்டளையிடுறாரு. அது போலவே இந்திரனும் தேவர்களும் சனியோட பிடியிலிருந்து தப்பிக்க இந்த தல இறைவனை வழிபாடு பண்ணியிருக்காங்க. வருகின்ற 6/3/2026 காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்றாரு. இந்த தலம் சனி பகவானோட அவதார தலம்ங்கிறதுனால மற்ற சனீஸ்வர தலங்களை விட இந்த தலம் வந்து முதன்மையான தலமாக விளங்குகிறது. இந்த கோவில்ல சனி பகவான் அபய ஹஸ்தத்துடன் இருக்கிறதுனால தன்னை அபயம் என நாடி வரும் பக்தர்கள் எல்லாருக்கும் அபய ஹஸ்தத்துடன் அனுகிரகமூர்த்தியா மங்களம் உண்டாக்குகிறார். சனி பயிற்சி அன்று இந்த கோவில்ல சிறப்பு பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களோட ராசியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ராசியோ அதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி பூஜையில எல்லாருமே மறந்துக்காம கலந்துக்குங்க.